இந்தாங்க எடுத்துக்கோங்க. உங்க கோயில் திருநீர் தான், எடுத்துக்கோங்க. இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனாலும் உங்களை பார்க்கறதுக்கும் உங்க சாமியை பார்க்கறதுக்கும் நான் மட்டும் கரெக்டா வந்துடுறேன். ஆனா உங்களுக்கு என்ன பத்தின ஞாபகம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அப்படிலாம் எதுவும் இல்லை ராதிகா. உடனே இந்த மாதிரி ஷாக் ரியாக்ஷன்லாம் கொடுத்து சமாளிக்க பார்க்காதீங்க. இப்போ கூட நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்த போய் தானே நீங்க இப்படி பதறி அடிச்சு என்னை பார்க்க ஓடி வந்திருக்கீங்க. கொஞ்ச நாளாவே பொங்கல் வைக்கிறது, உரி அடிக்கிறது, சைக்கிள் ஓட்டுறதுன்னு இருந்துட்டீங்க. அதான் உங்க ஞாபகத்துக்கு நான் வராம போயிட்டேனோ என்னவோ. என்ன ராதிகா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? பின்ன நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். அத்தை மாமா கிட்ட இத பத்தி பேசி சம்மதம் வாங்குறேன்னு முத்தழகு சொல்லி எவ்வளவு நாளாச்சு. ஆனா அவங்க இப்ப வரைக்கும் இத பத்தி வீட்ல வாய் திறந்த மாதிரி தெரியலையே. நீங்களாச்சும் அத்தை மாமா கிட்ட இத பத்தி பேச ஆரம்பிக்கலாம்ல. பேசலாம் ராதிகா, ஆனா வீட்டில் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. ஏன், என்னாச்சு? நம்ம சத்யா அந்த பையில 2 தட்டு தட்டி சத்யா கூட ஒழுங்கா வாழணும்னு சொல்லி அதட்டி வச்சிருக்கான். சத்யா இப்ப எப்படி இருக்காங்க? ஓகே தானே? பொம்பளை பிள்ளையா போயிடுச்சு. அதை சுற்றி எது நடந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு மனசார ஏற்றுக்கிட்டு தானே போக வேண்டியிருக்கு. பாவங்க, அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கும். என்ன பண்ணுறது, அளவுக்கு மீறி அன்பு வச்சா கூட சில நேரங்களில் நமக்கே ஆபத்தாக முடியுது. விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த பிள்ளை மட்டும் இல்லை, மொத்த குடும்பமே ஆடி போயிடுச்சு. எல்லாரும் இப்போ தான் கூடி ஒரு நல்ல முடிவாக எடுத்து உட்காந்துருக்கான். சரி, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. இன்னும் ஏன் நீங்க 2 பேரும் நம்ம விஷயத்தை பத்தி பேச்செடுக்காம இருக்கீங்க? இப்போவாச்சும் ஏதாவது சொல்லி அத்தை மாமாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்கலாம்ல. ராதியா உடனே எல்லாம் அப்படி கொஞ்சம் பொறு ராதியா, எல்லாத்துக்கும் நேரங்காலம் சொல்லி ஒன்று வரணுமா? நேரமும் காலமும் நமக்கு சாதகமா வந்துருச்சுன்னா பரவாயில்ல. இத பத்தி இனிமே பேசவே முடியாதுங்கிற இக்கட்டான நிலைமையில நம்மளை கொண்டு போய் தள்ளிடுச்சுன்னா அப்புறம் பேசிக்கலாம்னு இதை இப்படியே தள்ளி போடுறது எனக்கு சரியா படல. நம்ம ஆசைப்படுற வாழ்க்கை வாழறதுக்காக இவ்வளவு தூரம் பொறுத்து போகணுமா என்ன? பட்டுன வாய் திறந்து கேட்க வேண்டியதானே? ராதியா இது எடுத்தான் கவுத்துன்னு முடிக்கிற விஷயம் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த பிரச்சனை நம்ம விட்டு கையை மீறி எப்போ போயிடுச்சு. இனி பேசணும்னா நேரங்காலம் பார்த்து பக்குவமாக தான் பேசணும். ஆமாங்க, இது நம்ம கையை மீறி போன விஷயம்தான். ஆனா முத்தழகுனால அது நம்மளுக்கு இப்ப திருப்பி கிடைக்க போதில்ல. அதுக்காவது வீட்டுல போய் இத பத்தி பேசுங்க. நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா சந்திக்கிறது? நான் உங்களை உண்மையா காதலிச்சவ தானங்க. உங்க கூட சேர்ந்து ஒன்னா வாழ்ற கொடுப்பன எனக்கு கிடைக்காதா என்ன? காலம் பூரா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இப்படியே தான் தொடருமா? என்ன ரதியா, முத்தலகு தான் அப்பா அம்மாட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்குள்ளே ஏன் நீ இப்படிலாம் யோசிக்கிற?